கர்நாடகா பெங்களூர்ல சசிகலாங்கிற 50 வயது விதவை பெண் இருக்காங்க. இவங்களுக்கு 20 வயசுல சஞ்சய்ங்கிற ஒரு பையன் இருக்கான். இவங்க மட்டும் இல்லாம இவங்க கூட 70 வயது ஒரு பெண்மணியும் இருக்காங்க. இவங்க யாருன்னா சசிகலாவோட அம்மா. இந்த சசிகலா தன்னோட கணவர் இறந்த அப்புறம் இந்த குடும்பத்தோட முழு பொறுப்பையும் அவங்க தான் தாங்குறாங்க. அதுவும் தன்னோட பையனை படிக்க வச்சு அவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. இந்த சஞ்சயும் தன்னோட அப்பா இல்லைன்னு தன்னோட அம்மா கஷ்டப்படுறதுனால தன்னோட அம்மாவோட பொறுப்பை உணர்ந்து நல்லா படிக்கிறான். ஒரு ஸ்டேஜில் +2 முடிச்சோடனே தன்னோட அம்மா கிட்ட நான் ஆஸ்ட்ரோனட் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட சொல்லி தன்னோட அம்மா கிட்ட கேட்குறான். சசிகலாவும் பையன் இவ்வளோ ஆசைப்படுறானேன்னு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் அப்புறம் கடன் வாங்கி இன்ஜினியரிங்கும் சேர்க்கிறாங்க. தன்னோட அம்மா இவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன்ல படிக்க வைக்கிறதுனால தன்னோட கிளாஸ்ல நல்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டாவும் அவன் இருக்கான். இந்த வீட்டுல இருக்க 3 பேருக்குள்ள ஒரு வித்தியாசமான சண்டை வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி. அது என்னன்னா, இந்த பையனும் அவங்க அம்மாவும் வீக்லி ட்வைஸ் கடையில ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது ஒரு வழக்கம். இந்த சாந்தகுமாரிங்கிற 70 வயது பாட்டிக்கு வெளியில வாங்கி சாப்பிடுற சாப்பாடு சுத்தமா பிடிக்காதுங்கிறதால உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, நாங்களாச்சும் சாப்பிட்றோன்னு சொன்னா கூட இந்த பாட்டி திட்டிகிட்டே இருப்பாங்களாம், சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாம். இப்படி வெளியில வாங்கி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி எப்போதுமே உங்க 2 பேரையும் பேசிட்டு இருக்கிறதால எப்போ வெளியில வாங்கி சாப்பிட்றாங்களோ அப்பெல்லாம் அந்த வீட்டில் ஒரு பிரளயமே நடக்கும். சில சமயம் இந்த அம்மாவுக்கும் பாட்டிக்கும் சண்டை வரும், சில சமயம் இந்த பையனுக்கும் பாட்டிக்கும் சண்டை வரும். இப்படி அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கும். அதுவும் அம்மாவுக்கும் அந்த பாட்டிக்கும் வர சண்டைய இந்த பேரன் தான் தீர்த்து வைப்பான், சமாதானமும் படுத்துவான். இப்படிதான் அந்த குடும்பத்துல சாப்பாடு பிரச்சனைக்கு சண்டை போட்ட கூட 1 நாள் 2 நாள்ல சரியாயிடும். சசிகலாவும் சாந்தகுமாரி 2 பேருக்கும் உள்ள ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, சஞ்சய்ங்கிற தன்னோட ஒரே பையனை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறது தான். 3 பேரும் ரொம்ப பரிச்சயமா இருக்காங்க. இவங்க பக்கத்து வீட்டுல ஏரியால எல்லாம் நல்லா பேசுறது, வாக்கிங் போகும்போது எல்லாருக்கும் ஒரு நல்ல பழக்கமாவும் ஆகுறாங்க. ஆகஸ்ட் மாசம் 2016வது வருஷம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இவங்களோட நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த 70 வயது பாட்டி கொஞ்ச நாளாவே வீட்டை விட்டு வெளியில வரலன்னு தெரியுது. அப்போ ஒரு நாள் கேஷுவலா சிலர் சசிகலா கிட்ட கேக்குறாங்க. சசிகலா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு தம்பி இருக்கான் வில்லேஜ்ல, என்னோட தம்பியை பாக்குறதுக்காக அம்மா போயிருக்காங்க, கொஞ்ச நாள் ஸ்டே